சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய 100வது படம் இருக்க அது வெற்றி படமாக அமைவது என்பது மிகவும் கடினம் என்று என்னுடைய திரையுலக நண்பர்கள் பல பேர் என்றும் சொன்னது உண்டு. அவர்கள் சொன்ன அந்த கருத்து சரியானதானா என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக பல நட்சத்திரங்களுடைய 100வது படங்களை பற்றிய தகவல்களை நான் படித்து பார்த்தேன். அப்போ தான் எனக்கும் புரிய வந்தது, இந்த 100 அப்படின்ற எண்ணிக்கையை தாண்டியவர்கள் இருக்காங்களே, அதாவது வெற்றிகரமாக தாண்டியவர்கள் அவர்கள் மிக குறைவு என்பது. கமல்ஹாசன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நட்சத்திரம். அவருடைய 100வது திரைப்படம் ராஜபார்வை. அந்த படம் வெற்றி படமாக அமையாது மட்டுமின்றி பொருளாதார ரீதியாக அவருக்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தி தந்த படமாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, அவர் நடித்த 100வது படம்னா அது ஸ்ரீ ராகவேந்தர் என்ற திரைப்படம். அந்த படமும் மக்களால் வரவேற்கப்படாத படமாகவே அமைந்தது. மக்கள் கலைஞர் என்று ஜெய்சங்கரால் போற்றப்பட்ட ஜெய்சங்கருடைய 100வது படம் இதயம் பார்க்கிறது என்ற படம், அந்த படமும் வெற்றி படமாக அமையலை. நடிகர்களும் சாவித்திரியுடைய 100வது படமும் வெற்றி படமாக அமையலை. சரோஜா தேவியுடைய 100வது படமான பெண் என்றால் பெண் என்ற திரைப்படமும் வெற்றி படமாக அமையலை. ஜெமினி கணேசனுடைய 100வது படம் வெற்றி படமாக அமையலை. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கின்ற முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் தான் இருக்குது. நடிகர் சிவகுமாருடைய மகன்களான கார்த்தி, சூர்யா ஆகியோருடைய சம்பளமும் அப்படி கோடிக்கணக்கில் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய தந்தையான சிவகுமார் ஆரம்ப காலத்தில் என்ன சம்பளம் வாங்கினார் என்பதை பற்றி தான் உங்களோட ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பல வெற்றி படங்களிலே கதாநாயகனாக நடித்ததுக்கு பின்னாலேயும் ஆட்டுக்கார அலமேலு, பத்ரகாளி, அன்னக்கிளி போன்ற 3 வெள்ளி விழா படங்களை கொடுத்ததுக்கு பின்னாலேயும் சிவகுமார் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 25,000 ரூபாய் தான். அப்போது சின்னப்பதே அவர் ஒரு திரைப்படத்துக்காக சிவகுமாரை ஒப்பந்தம் செய்ய வந்தார். என்னப்பா இது 3 வெள்ளி விழா படம் கொடுத்துருக்க, அதுக்கப்புறமும் கூட இன்னும் அதே 25,000 ரூபா தான் நீ சம்பளமாக வாங்கிக்கிட்டு இருக்கியா என்று சிவகுமாரை பார்த்து சின்னப்பதையார் கேட்டபோது, அன்னக்கிளி ஓடினது அந்த அன்னத்துக்காக, பத்ரகாளி ஓடினது அந்த படத்திலே கதாநாயகன் நடித்து இறந்து போனாங்களே ராணிச்சந்திரா அவங்களுக்காக, ஆட்டுக்கார மேலே ஓடியது ஆட்டுக்காக, இதில் நான் எங்கே சம்பளத்தை வசத்தது என்று சின்னப்பதேவருக்கு பதில் சொன்னாராம் சிவகுமார். பல திரைப்படங்கள் நடித்ததுக்கு பின்னால் தன்னுடைய 125வது படத்தில் தான் முதல் முறையாக 1 லட்ச ரூபாய் சம்பளமாக பெற்றார் சிவகுமார். சம்பள விஷயத்தில் அந்த கால கதாநாயகர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சமீபத்திலே என்னை பாதித்த 2 சம்பவங்களை பற்றி இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதில் ஒன்று நான் படித்தது, இன்னொன்று சுந்தர் சி சொல்ல நான் கேட்டது. யுவன் சங்கர் ராஜாவுடைய திருமண வரவேற்புக்கு சென்றிருந்தார் மனோரமா. அங்கே ஜெமினி கணேசனுடைய மகளான ஜிஜியும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்பா எப்படி இருக்கார் என்று மனோரமா கேட்க, அவ்வளவாக உடல்நலம் சரியில்லை, சொன்னால் கேட்கவே மாட்டேன் என்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஜிஜி. அவரை நான் பார்க்க வரணும், நாளை காலையில் உங்கள் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோரமா சென்று விட்டார். மறுநாள் காலையில் செய்தித்தாளை பார்த்த மனோரமாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஜெமினி கணேசன் காலமாகிவிட்டார் என்று அந்த செய்தித்தாளிலே செய்தி வெளியாகிறது. யாரை மறுநாள் காலையிலே பார்க்க வேண்டும் என்று மனோரமா ஆசைப்பட்டாரோ அவரை உயிரற்ற சடலமாகத்தான் மறுநாள் காலையிலே மனோரமாவால் பார்க்க முடிந்தது. அந்த சம்பவத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்ற மனோரமா, ஜெமினி கணேசன் இறந்து விட்டார் என்ற அந்த செய்தியை படித்த உடனே அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு எனக்கு பல மணி நேரம் ஆயிற்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை சுந்தர் சியிடம் பகிர்ந்து கொண்டார். சுந்தர் சி பானுமதிக்கு சொந்தமான பரணி டப்பிங் தியேட்டரில் ஒரு நாள் இருந்தபோது அவரை கடந்து ஒரு கார் சென்றதாம். அவரை கடந்து சென்ற அந்த கார் கொஞ்சம் தூரம் போனவுடனே நிற்க, அதிலிருந்து ஒருத்தர் இறங்கி சுந்தர் சியை நோக்கி நடக்க ஆரம்பித்திருக்கிறார். யார் அவர்னு பார்த்த சுந்தர் சிக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். இறங்கி சுந்தர் சியை நோக்கி நடந்து வந்தவர் நாகேஷ். சுந்தர் சியினுடைய அருகிலே நாகேஷ் வந்தவுடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டுருக்கிறார் சுந்தர் சி. அப்போ நாகேஷ் சுந்தர் சியை பார்த்து, என்னுடைய பெயர் நாகேஷ், நிறைய படங்களில் நடிச்சிருக்கேன், இப்போவும் சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன், ஓரளவு நல்லா நடிப்பேன், என்னை கூட உங்கள் படத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சுந்தர் சியை பார்த்து சொன்னாராம். அவர் அப்படி சொன்ன உடனே அப்படியே எனக்கு வியர்த்து விட்டது. எப்படிப்பட்ட மகா கலைஞர் நாகேஷ், அவரை அது வரைக்கும் பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்ற மிகப்பெரிய வருத்தம் எனக்குள்ளே ஏற்பட்டது. அன்றைக்கே அவருடைய அடுத்த படத்தில் அவரை நிச்சயமாக நடிக்க வைப்பது என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் காலம் என்னை அதற்கு அனுமதிக்கவில்லை. அப்படி நான் முடிவெடுத்ததுக்கு 2 மாதத்துக்குள்ளாகவே நாகேஷ் நம்மை விட்டு மறைந்து விட்டார். என்னுடைய படத்தில் அவரை நடிக்க வைக்காத பற்றி நான் வருந்தாத நாளில்லை என்று என்னிடம் பேசும்போது குறிப்பிட்டார் சுந்தர் சி. முதலமைச்சரானதுக்கு பின்னாலேயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனதிலே திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே தான் இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஒரு விழாவிலே பேசும்போது முக்தா சீனிவாசன் அதை பற்றி குறிப்பிட்டவுடன் தான் திரைப்படங்களில் நடிக்க தயாராக இருப்பதாக அறிவித்தார் எம்ஜிஆர். இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பிலே சினிமா எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு பத்திரிகை வெளியானது.
அந்த பத்திரிகையுடைய வெளியீட்டு விழாவிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இயக்குனர் முக்தா சீனிவாசன், எழுத்தாளர் சாண்டில்யன் ஆகியோர் கலந்து கொண்டார். அந்த விழாவிலே பேசும்போது தூங்காதே தம்பி தூங்காதே போன்ற நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் நீங்கள் திரைப்படங்களில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டதுனால இந்த சினிமாவில் அது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் முக்தா சீனிவாசன். விழாவின் இறுதியிலே பேசும்போது முக்தா சீனிவாசனுக்கு பதிலளித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இனி தொடர்ந்து பாதி நாள் ஆட்சி பொறுப்பிலும் பாதி நாள் திரைப்படத்திலும் நான் நடிப்பதாக இருக்கிறேன் என்று அந்த மேடையிலே அறிவித்தார். இந்த பரபரப்பான செய்தி அன்றிரவே பிரதமர் மொரார்ஜி தேசாயை எட்டியது. சரியாக இரவு 11 மணிக்கு எம்ஜிஆரை அழைத்தார் மொரார்ஜி தேசாய். முதலமைச்சருக்கு சில கடமைகள்லாம் இருக்குது. நீங்கள் திரைப்படங்களை நடிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா வேறு யாரையாவது முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் திரைப்படங்கள் நடிங்க. திரைப்படங்களில் நடித்துக்கொண்டே முதல்வராக இருக்க முடியாது என்று எம்ஜிஆருக்கு அவர் சொல்ல, உடனடியாக அந்த செய்தியை நிறுத்தும்படி எல்லா பத்திரிகைகளுக்கும் தகவல் அனுப்பப்பட்டது தமிழக அரசின் சார்பாக. ஆனால் இவங்க தகவல் அனுப்புறதுக்கு முன்னாடியே தினத்தந்தி பத்திரிகை அச்சாகி விட்டதால் அவங்களால் அந்த செய்தியை நிறுத்த முடியல. மறுநாள் காலையிலே கொட்டை எழுத்தில் அந்த செய்தி தினத்தந்தியிலே வெளியானது. அதுக்கு பின்னாலே தினத்தந்தி பத்திரிகையிலே அதற்கான மறுப்பு செய்தி வெளியானது என்றாலும் அன்னைக்கு அந்த செய்தி வெளியான தினத்திலே தமிழகம் முழுவதையும் பரபரப்பாக்கியதிலே அந்த செய்திக்கு மிகப்பெரிய பங்குண்டு. திறமைசாலிகளை தேடி சரியான சந்தர்ப்பங்கள் வந்தே தீர்வு என்பதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்று நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இசைக்குயில் என்று எல்லா இசை ரசிகர்களாலும் இன்று வரை போற்றப்படுகின்றவர் லதா மங்கேஷ்கர் என்பது நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய செய்தி இல்லை. ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னாலே ஒரு உன்னதமான பாடகியாக உயர்ந்தவர் தான். ஆரம்ப காலத்தில் கோரஸ்தான் பாடிக்கொண்டிருந்தார் லதா மங்கேஷ்கர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நௌஷத்துக்கு லதாவுடைய குரலை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 1946ஆம் ஆண்டிலே ஒரு திரைப்படத்திற்காக நௌஷத் இசையமைத்து கொண்டிருந்த போது அந்த பக்கம் போன லதா மங்கேஷ்கர் ஒரு பாடலை முணுமுணுத்தபடி சென்றார். அவருடைய குரலை கேட்ட நௌஷத், அருமையாக இருக்குது இந்த குரலை முழுமையாக ஒரு பாடலுக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்குமே என்று அந்த பெண் யார் அப்படின்னு விசாரித்தார். அப்போது தான் அந்த பெண்ணுடைய பெயர் லதா மங்கேஷ்கர் என்பதும் அவர் கோரஸ் பாடகியாக இருந்து கொண்டிருக்கார் என்ற விஷயமும் நௌஷத்துக்கு தெரிய வந்தது. உடனடியாக அந்த பெண்ணை எடுத்து தன்னுடைய படத்திலே பாடுவதற்கு வாய்ப்பளித்தார் நௌஷத். அந்த படத்தினுடைய பெயர் சாந்தினி ராத். 1949ஆம் ஆண்டிலே வெளியான அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தில் அந்த பாடலை பாடியதற்காக லதா மங்கேஷ்கருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எவ்வளவு தெரியுமா? 60 ரூபாய். அந்த பாடலை பாடியதுக்கு பின்னால் உருது மொழி எப்படி அழகாக உச்சரிப்பது என்பதை பற்றியும் பாடும்போது என்னென்ன முறைகளெல்லாம் கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நௌஷத்துக்கிட்ட சில நெளிவு சொல்களை கேட்டு அறிந்து கொண்டார் லதா மங்கேஷ்கர். அதுக்கு பின்னால் அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடை செய்ய முடியவில்லை என்பதுதான் நிஜம்.